Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மனித உணர்வை இசையால் மொழிபெயர்த்து கொண்டு போக முடியும்னா அவரால் தான் முடியும். நீங்கள் பேசின வசனத்துக்கு போட்டுடலாம் தம்பி. அம்மா ரக்கிக்கு போய் அப்படின்னா அம்மா அம்மா உருக்கமாக பேசுகிறேன். பேசாமல் இருக்கிறதுக்கு போடணும்ல. உலகத்தில் நம்மால் விட்டால் எவனும் கிடையாது. டோனி ஹோம் பிச்சு நல்லா ஆடுவார் அப்படின்னு. எந்த பிச்சாலும் எங்காலும் நல்லா ஆடுவார். ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஐயா இறந்து போயிட்டார், விஜயகாந்த் இறந்து போயிட்டாருங்க. அங்கே போய் வைக்கும்போது ஏழைகள் மீது நீ செய்த யாகம் அந்த அங்கேயும் பாட்டு அந்த 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 சிந்திய வெண்பனி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. அப்போ வந்து என்னையா இருந்தாலும் அப்படி எரிச்சலாக நானும் எங்கள் ஐயா இருக்க அப்படி காடுமே திட்டுவோம் ரெண்டு பேரும். ஐயா மேலே ஒன்று ஏதாவது போய் கல்லை விட்டு எரிஞ்சு விட்டு வந்துடுவோமா வீட்டில் போய். விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், மறைஞ்சி நின்று பார்க்கையிலே தாகம்னா. அது இது விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானண்ணா. நீ என்ன தேவை போட்டு பிள்ளை பண்ணிக்கடா. இதெல்லாம் குசும்பா இல்லையா? ஏகப்பட்ட சேட்டை இருக்குது தம்பி. கொஞ்சி ஒரு டியூனை போடியா அப்படின்னு. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. அப்படிதான் அந்த சத்தத்தையே அப்படி கொஞ்சம் போட்டு விடும் அப்படி. ஐயோ, நீங்கள் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா கையை கடிச்சு விட்டுருவோமான்னு தோணும். இசைஞானி இளையராஜா அவர் கூட உங்களுக்கு இருக்க ஒரு நெருக்கம் பழக்கம்? எங்கள் அம்மா என்ன பாட்டு பாடி என்னை தூங்க வச்சா தாலாட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை மாதிரி பல லட்சக்கணக்கான பிள்ளைகளை தாலாட்டு பாடி தூங்க வச்ச ஆண்டாய் வந்து ஐயா இளையராஜா. உலகத்தில் அம்மா எங்கள் ஆளுங்கிறதுக்காக நம்ம பெருமைக்கு பேசல, உலகத்தில் அவரை மாதிரி ஈடு இணையற்ற இசை மேதை இனி இதுவரை இல்லை. நீங்கள் ஒரு கம்போசராக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு எந்த மாதிரி பார்த்தாலும் அவருக்கு இணையான ஆள் கிடையாது. டோனி ஹோம் பிச்சு நல்லா ஆடுவார் அப்படின்னு. எந்த பிச்சாலும் எங்காலும் நல்லா ஆடுவார். நீ கிரைமை சொல்லு, நீ காமெடி படத்தை சொல்லு, ஃபேமிலி சென்டிமெண்ட்டை சொல்லு. நீ இந்த தம்பி ஒரு படம் தளபதினு ஒரு படம் எடுத்தவன சின்ன தாயவள் தந்தராசாவே அதெல்லாம் போகும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ட்ரெயினில் இந்த குழந்தைய வச்சுருக்க ஓடும். அப்புறம் மார்கழி தான் ஓடி போச்சு அப்படி கோயிலேருந்து அப்படி கொண்டு போவார். அது எவ்வளவு சேஞ்ச் வரும்னு சொல்லுவோம். மாறுதல், இசை மாறுதல் இருக்கு பாருங்க. போய் கடைசியாக வருங்க. இப்போ திடீர்னு அடி ராக்கம்மா கையை தட்டு சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுவேன். அடுத்து ஒரு 2-5 நிமிஷம் இல்லை. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான் ஆட. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுத்து காட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை ஆடத்தான் கொஞ்சம் சுந்தரி கண்ணா சுந்தரி இன்னால் நல்ல சே. ஒரு மண்டைக்கில் ஒரு கம்போசர் ஒரே படத்தில் இவ்வளோ வெரைட்டியாக பாட்டு கொடுக்குது. இந்தியாவில் உலகத்தில் ஒரு கம்போசர் கிடையாது, கிடையவே. நீ இந்த பீத்தவன் பால்மரியட்லாம் இருக்காங்கல்ல, மொசாட்டு கிசாட்லாம், இங்கே வா தளபதிக்கு பாட்டு போடுன்னா செத்தான். எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருக்க அப்படி தம்பி. படம் முழுக்க பின்னணி இசை போடுறான்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்கால் பாருங்க. ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஐயா இறந்து போயிட்டார், விஜயகாந்த் இறந்து போயிட்டாருங்க. உடலை வைக்கிற இடத்துல அவர் பாட்டு தான் வருது. தூக்கிட்டு போகும்போது அவர் தான் குரலில் பாட்டு போடுறாங்க. அங்கே போய் வைக்கும்போது ஏழைகள் மீது நீ செய்த யாகம் அன்பே அன்பே அந்த அங்கேயும் பாட்டு பாடு. அந்த 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 சிந்திய வெண்பனி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா அந்த பாட்டில் கடைசி அது வருது. இந்த ஏழைகள் மீது நீ கொண்ட யாகம் அன்பே அன்பே. அதான் அவனுக்கு அப்போ வந்து என்னையா இருந்தாலும் அப்படி எரிச்சலாக நானும் எங்கள் ஐயாமே இருக்க அப்படி. எங்கள் ஐயாமே நல்ல என்ன ஐயாமே காடுமே திட்டுவோம் ரெண்டு பேரும். ஐயா மேலே ஒன்று ஏதாவது போய் கல்லை விட்டு எரிஞ்சு விட்டு வந்துடுவோமா வீட்டில் போய். முருகேசந்தர் 23 ஆமாம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு.
இப்போ 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 ஒரு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. இப்போ மாதா உன் கோவிலில் மணி தீபமேற்றினேன், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். அதான் முடிஞ்சிருச்சுல்ல. தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா. அங்கே போடாம அங்கே வா மண்டையில் உட்கார கொட்டி விட்டுரும். ஐயோ, அதாவது ஒரு அந்த அவர் ஆளுக்கு இந்த சேட்டைக்கும் சம்மந்தமே இருக்காது. இரடா இப்போ உங்களுக்கு பாருங்க. இப்போ விளக்கு வச்ச நேரத்திலே மாமே வந்தான், அவசரம் மறைஞ்சி நின்று பார்க்கையிலே தாகம்னா. அது இது விளக்கு வச்ச நேரத்திலே தந்தானண்ணா. நீ என்ன தேவை போட்டு பிள்ளை பண்ணிக்கடா. மறைஞ்சி நின்று பார்க்கையிலே தரண்ணா. இதெல்லாம் குசும்பா இல்லையா? ஏகப்பட்ட சேட்டை இருக்குது தம்பி. அது பேசுனா வந்து பார்த்துக்க, அது தனியாக ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறது. அவரோட நீங்கள் ஒரு அசாத்தியமான இசை மேதை. இப்படிலாம் கம்போஸ் பண்ணியிருப்பாரா அப்படின்னு. ஊரடங்கும் சாமத்தில் யாரும் இல்லா நேரத்தில் காத்த போல வந்து தொட்டதாரு யாரு 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 அது யாரு யாரு யாரு. சும்மா அது ஏதோ ஒரு படம், அது ஐயா கலைஞானந்த தயாரித்த படம். அந்த பாட்டு அவ்வளவு அருமையாக போட்டுட்ருப்பார். இன்னைக்கு மாலையில் யாரோ சத்திரியன் படத்தில் மனதோடு பேச, அது நீங்கள் அவரோட நான் அமைதிப்படை படம் நாங்கள் எங்கள் அப்பா அவர் ரொம்ப நாள் அவங்க நட்பு அப்போ பிரிஞ்சிட்டாங்க. கொஞ்சம் போகும்போது இந்த மணி நான் மியூசிக் பண்ணலன்னு திட்டினியாமே அவர் கேட்குறாரு. ஆமாம், இப்போ மியூசிக் பண்ணலைன்ற என்ன பண்ணுவேன், மறுபடியும் திட்டுவேன். அவர் ரொம்ப ரொம்ப நெருக்கம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு திருமணம் பண்ணி வச்சதெல்லாம் இவர் தான் தலைமையில். அப்படி இல்லை சரின்னு பேசுகிறோம். இப்போ கம்போசிங்கு எங்கள் அப்பா பொள்ளாச்சியில் படப்பிடிப்பில் அமைதிப்பட சண்டை எடுக்க சொல்லிட்டு ஐயா ராமராஜ்குமார் எங்கள் அண்ணன் சங்கர்கிட்ட சொல்லிட்டு தலைவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த இசை இதில் நாங்கள் எப்படிப்பா பாட்டு இருந்தால் அப்போ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோம். சரி வா போகலாம், நம்ம ரெண்டும் போகலாம் அப்படின்னு டிக்கெட் போட்டு விமானத்தில் இறங்கி போகிறோம். ஃபிஷர்மேன்கோ 7 மணினா 7 மணிக்கு சரியாக வந்துடும். அப்படி அவர்கிட்ட கடிகாரம் தேவையில்லை, அவரே கடிகாரம். அப்போ நாங்கள் போய் எங்கள் அப்படி வந்துடுவாரா சீக்கிரம் போயிடும்டாமானே அப்படின்னு போயிட்டு எங்கள் அப்பா வெளியில் நான் அப்படி ஓரமாக தம்மடிச்சிருக்கேன், வண்டி வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னா. வந்துட்டார். வந்தோடனே உள்ளே போய் வந்தோடனே வாங்க எல்லாம் எடுத்து வச்சாங்க வேலை பெட்டிக்கிட்டுலாம். என்ன மணி எப்படி என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா கதையை ஒரு சொல்கிறார். என்ன மாதிரி இதுன்னு பாட்டு அப்படி தான். எங்கள் அண்ணன் ட்ரெயின்லேருந்து இறங்குறாரு சத்யராஜ் அண்ணன். அந்த பொம்பளை பிள்ளை சங்கிலியை போட்டு இழுத்துட்டு அப்படி சங்கிலி இழுத்துடணும், அது வேறு எதுக்கும் இழுக்குது. அந்த இடத்துல ஒரு பாட்டு வேணுன்ற அப்படியா அப்படின்னு. தம்பி நீ ஏதோ ஒரு பாட்டு சொல்லிட்டு நான் பெட்டி இருக்குது ப்ரௌன் கலர் பிரிப்பு கேஸு, அதில் தான் பணம் வச்சுருக்கோம், அதை வச்சுக்கிட்டு நிற்கிறேன். எங்கள் அப்பா இப்படி உட்காந்துருக்காரு, அவர் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. நின்னொன்னே தம்பி அது அந்த பாட்டு இப்படி அவர் சொல்கிறா அப்படின்னொன்னே இப்படி திரும்பி பார்த்தார்ல என்னைய. இது என் அசோசியேட்டு, நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் நினச்சேன். உட்கார சொல்லு, அதான் எங்கள் 2 பேருக்கு முதல்ல உட்காரு எப்படி சொல்லு அப்படின்னு. அந்த இதில் பூவிலங்கில் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு அந்த பாட்டை பாடி கேட்டேன். அதுவா அது இதுக்கு இந்த இடத்துக்கு எப்படி சரியாக வேணும், இரு நாம் ஒன்று போடுறேன் பாரு, இரு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, சத்தியமாக சொல்ல பாருங்க. பாருங்க இந்த ஹார்மோனிய பெட்டி இருக்குதுங்க, இவ்வளோதாங்க. ஏங்க இந்த பெட்டியை இந்த விரல் இந்த மயிலிறகு இருக்குல்ல, மயிலிறகால் அப்படி வரணும்னா அப்படி இருக்குங்க, அப்படி தாங்க படுவார். இவ்வளோதாங்க. சங்கிலியை போட்டோம், தங்க கிளிக்கு சங்கிலி தான் போடணுமே. டாடா டாடி டாடாடா டாடா டாடி டாடாடா தந்தாரே தந்தார ராரா தன்னா. அவ்வளோதாங்க.
அதான் பாடிடுவார். இப்போ நீங்கள் இந்த நாட்டில் அவர் பாட்டில் கேட்குற பல பாட்டுக்கு பல்லவி அவர் தான். சரணத்திலையும் பல்லவி அவரே பாடிடுவா. அப்படி கண்டிப்பாக பாடிடுவார். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாட்டை பயன்படுத்த வேறு எதை போட்டோம். அப்புறம் ராசாமான்னு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படத்தில் அந்த மெட்டு நல்லா இருக்குது. அது போடு போடு என்ன போடு அதை போடு 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 பண்ணோடனே 5 கஜம் காஞ்சி பட்டு சுற்றி கட்டிய அத்தை மக கன்னிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு முத்தங்கொடுக்க வைக்க வந்து ஒட்டிக்கிச்சு மாலை நேர பூங்காற்று வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச நல்ல இடம்தான். அது அது எங்க ஒரு காதலி செத்து போகிறாங்க. செத்து போயிட்டா. சரி செத்து போயிட்டா. அதுக்கு அவன் வந்து தாடியை வச்சுக்கிட்டு அவள் கெண்டக்கால் அதுக்கு பின்னாடி கதை அப்போ சுந்தரராஜ அப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த தண்டையை வச்சுக்கிட்டு இப்படி சிங்கு சிங்குன்னு பாட்டுக்க அந்த ஹம்மிங்லே இது பண்ணோம். அந்த அதில் பாருங்க, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு இது வரைக்கும் இது எதை ஒன்று தேடுதல காத்தாடி போலாடுது. அதோட பாட்டு முடிஞ்சு போச்சுல. வாலியை எப்படி போடுறாரு பாருங்க. ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. அவ்வளோதான். அந்த சந்தத்தில் போடுறா பாரு. கொஞ்சி ஒரு டியூனை போடியா அப்படின்னு. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. அப்படிதான் அந்த சந்தத்தையே அப்படி கொஞ்சி போட்டு விடும். அப்படி ஐயோ நீங்கள் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா இந்த கையை கடிச்சு விட்டுருவோமான்னு தோணும். ஐயோ என்னடா என்னதான்டா இந்த ஆளு அப்படின்னு தோணும். பல படங்களை காவியமாக்கி விட்டுரும். அப்படி நீங்கள் சிவப்பு ரோஜாக்கெல்லாம் எங்கள் அப்பா படம் கமலஹாசன் பெண்களெல்லாம் இது பண்ணி கெடுத்து கொண்டுக்கிட்டே இப்போ அப்படி அந்த போய் சிறையில் போய் முடியை கொஞ்சம் இது இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இந்த சோகத்தில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போடுவார் பாருங்க. கமலஹாசன் நல்லவர் ஆயிடுவா. அப்படி ஐயோ அந்த ஆள் கொலகாரனை நல்லவனாக்குவான், நல்லவனை கொலகாரனாக்குவான். மியூசிக்கிலே பண்ணி விட்டுருவோம். அப்படி அது ஒரு பெரிய அனுபவம். அப்போ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து மறுபடி கம்போசிங்க்கு பாட்டு இதுக்கெல்லாம் வரலை. நீயே போயிட்டு ஐயாட்ட போய் பாட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துருன்ட்டு. எங்கள் 2 பேருக்கு நிறைய அனுபவம். அதில் எதா நான் வந்து நீங்கள் வந்து நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பாட்டு கொடுக்கணும். நம்ம ஆளுக்குன்னா யாரா ஐயா புலமை பித்த மேத்தா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்கணும். நம்ம ஆளுகளுக்கு கொடுக்கணும். நான் காமராசன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். சரி யாருக்கு எந்தெந்த பாட்டு கொடுக்கணும் தோணுதோ கொடுத்துரு அப்படின்ட்டு போயிட்டார். எனக்கு குஷி. அவள் சொல்கிறத கேட்டார் ஐயா அப்படின்னு. அவே பாட்டை கொடுத்துட்டு ஆக்கே சுட்டிக்கிறதுக்கு இருக்கு. எங்கள் அப்பா ஏப்பா பாட்டு தயாராகிருச்சாப்பான்னு. இங்கே பாட்டு காப்பி வாங்குறதுக்கு நான் படாத பாடு படுறேன். அவர் கடைசியாக ரெக்கார்டிங் போது பாட்டு எடுத்துக்கிட்டு நான் போகணும். ஃப்ளைட்டில் போகணும், இல்லைன்னா ட்ரெயினில் ஏறி போகணும். காலையில் ஷூட்டிங்கு. பாட்டு இல்லை, பாட்டு வாங்க முடியல. சில பேர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அங்கே ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. பாடகர்கள் சொல்லியாச்சு வந்து பாடணும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இது வந்து ஒரு பதட்டமானவன அவருக்கு தெரிஞ்சிச்சு, சிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அந்த கவிஞர் வந்துக்கிறாரு. அவர் ரொம்ப மூத்த கவிஞர், நல்ல பாடல்கார். வரல அந்த நேரத்தில் அவருக்கு சரியாக வரல. அப்போ டம்மியாக ஐயா பாடி வச்சுருந்தார்ல, அந்த வரிகளையே ஒரு தாளில் எழுதி வச்சுருக்க. அப்படி இன்னும் ஒன்றுமே எழுதாமல் இருக்கு. இப்போ இப்படி போட்டு எழுதிடுவோம், அதெல்லாம் கொடுங்க பண்ணிடுவோம், போட்டுருவோம். ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அப்படின்னா அவர் தெரிஞ்சிடுச்சு. அவர் வந்தோடனே கல்யாண் அவனை கூட்டி அப்படின்றத போனோடனே என்ன பாட்டு வாங்கிட்டியா? இப்போ எப்படி கேட்குறாரு பாருங்க. ரெக்கார்டிங் போய்ட்டுருக்கு, நான் இங்கே வந்து நிற்கிறேன், என்னை பார்க்கணும்ல. என்ன வாங்கிட்டியா பாட்டு? ஃப்ளூட் கொடுங்க. இப்போ கேட்டுருக்காரு சார் சொல்லிட்டு இல்லைங்க அப்படின்னா சரி கல்யாணத்துக்கு கூப்பிடு. அவர் உதவியாளராய் ஐயா அவங்களை கூப்பிட்றாங்க. கவிஞர் பார் அவருக்கு என்னவோ அது காசு கொடுத்து அனுப்பி விட்டுரு, வாலியன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. இப்போ வர்றாரு அவர். என்ன சீமானரே எப்படி இருக்கார் உங்கள் இயக்குனர் மணிவண்ணர்? ஐயா இங்கே இப்போ ஷூட்டிங்கில் இருக்காங்க. சரி அப்படின்னா வந்தோடனே இவர் எங்கால் வர்றார். ரெக்கார்டிங் தேட்டர் முடிஞ்சு உள்ளே வர்றார். அண்ணா இந்த மணிவண்ணனுக்கு ஒரு பாட்டுனே அமைதிப்படைண்ணே. ஐயா வெத்தலை பெட்டி வச்சுருப்பாங்க, வச்சு வெத்தலை. என்ன சுச்சுவேஷன் ராஜா சொல்லுப்பா அப்படின்னு. இந்த மாதிரி வருது மாதிரி. டியூன் எங்கே போட்டு ராஜா அப்படின்னு இப்படி பண்ணுறாரு.
கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெளியில் போய் எச்சி வச்சுக்கிட்டு வந்தா அப்படி. இதே தான் அந்த கண்ணாசன் கதை தான். அப்படியே கொட்டுற அப்படி 5 பல்லவி 5 சரணம். இதில் எது நல்லா வருதோ பொருத்தமாக இருக்குதோ எடுத்துக்குங்க ராஜா. இப்போ சிமான் வரவா? போயிட்டு வரேன். போயிட்டு அப்படி எங்கால் நான் வேணும்னா பாட்டு ஒரு கொடுக்குறேன். இதை வந்தார் 10 நிமிஷத்தில் பாட்டு முடிஞ்சு போச்சு. எனக்கு வேலை நடக்கணும்ல. நீ ஒரு 30 நாள் அலைஞ்சிருப்பியா? பாட்டுக்கு அலைஞ்சிருப்பேன். போடா அப்படி. அதோட வாழ்க்கையில் இது நமக்கு சரியாக வராதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குது. ஒரு இளையராஜா சார் பற்றி இப்போ இவ்வளோ விஷயங்கள் பேச போதும். அது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது தனியாக ஒரு அது வந்து இப்போ எங்கள் அப்பா பற்றி அவரை பற்றிலாம் தனியாக எனக்கு ஒரு ஆசை. அது இசையை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அது அவர் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு காட்டணுன்ட்டு. நீங்கள் கடலோர கவிதையிலலாம் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒத்த காலில் நிற்பார். டீச்சர் நீங்கள் எனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறேன் கற்றுக் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லலைன்னா நான் இங்கேயே நிற்பேன் டீச்சர், ஒரு காலிலேயே நிற்பேன்னு நின்றுட்டுருப்பேன். அப்படி இல்லை, அது இறங்க மாட்டேன். அப்படி இந்த அம்மா பள்ளிக்கூடம் விட்டு போயிடும். அப்புறம் வீட்டில் தகவல் சொல்லி ஓடி வரும்ல. ஓடி வந்தோன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு இறக்கம் வந்துடும். எங்கால ஏதோ மியூசிக் போட்டிருப்பான் ராஜான்ட்டு தன் பையன் தானே வந்து பார்த்தேன். அது என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. நம்மாலே ஒரு பாட்டை எழுதி நம்மாலே பாடி போட்டு வச்சுட்டேன். அப்படி கேளு அப்படின்னா போட்டான். தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாஸ், அதுக்கு ஒரு மியூசிக் டிங் சிக்குன்னு ஒன்று போட்டுப்பாரு. பாஸ் பாஸ் நீ இப்போ பாஸ் பாஸ் பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களில் படிக்காமலேன்னு எங்கள் அப்பாவுக்கு சொல்கிறார். அழுதுட்டா மைனே நான் என்ன தேவை போட்டு ஃபுல்லாக பண்ணி வச்சுருப்பாரு. இரண்டாத்து பயங்கரமாகிடுச்சுரா. மனித உணர்வை இசையால் மொழிபெயர்த்து கொண்டு போக முடியும்னா அவரால் தான் முடியும். நீங்கள் பேசின வசனத்துக்கு போட்டுடலாம் தம்பி. அம்மா ரக்கிக்கு போய் அப்படின்னா அம்மா உருக்கமாக பேசுகிறேன். பேசாமல் இருக்கிறதுக்கு போடணும்ல. அவன் இது நினைக்கிறான், இது இந்த உணர்வு அப்படின்னு அப்படியே இசையாக எடுத்து மொழிபெயர்க்கிறதுக்குள்ள உலகத்தில் நம்மளால் விட்டால் எவனும் கிடையாது. அது செய்யவும் முடியாது, வேற ஆளால் செய்ய முடியாது. சூப்பர். ஸோ இளையராஜா அவர்களை பற்றி இவ்வளோ, அதாவது ஒரு தனி கதையே சொல்லிட்டீங்க. அவருடைய அந்த ஒரு கதையில் வரலாறு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Taste Daily. Taste the Daily.